எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலைத்து அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி ஜிக்கவே ஆதி பிரதிஷ்டைகளும் உடையுதே மனதுருகிடுமே. ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே மனதுருகிடுமே. சுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனங்கள் பாவத்தில் விழுந்து கள்ள போதனைகளுக்கு தங்களை விற்று போடுகிற காலம் அது தகப்பனே. இந்த காலத்தில் உம்முடைய வெளிச்சமாகிய தேவ வசனங்கள் பிரத்யட்சமாய் விளக்காய் ஒளி வீச வேண்டுமாய் செபிக்கிறேன். ஒரு கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா கள்ள போதகங்களை வகையறுத்து காட்டக்கூடிய கிருபைகளை தாரும். யூதா புத்தகம் எழுதப்பட்ட நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவருடைய உதவியோடு தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தோடு நாங்கள் அவைகளை அறிந்து கொள்ள பாதி நாந்தரபா துரா தடகட கதலபட கதலபா காலூன்றி நிற்க பேதே நேஷெந்தரபா லோதனா சந்தரிகலபா துரா தனகடி துனி துனபா லகிது ரிமாந்தலா துரபட கதலபட கதலபா ஆதி பிரதிஷ்டையை நாங்கள் விட்டு விடாமல் ஆதி மேன்மை இழந்த தூதர்களைப் போல நாங்கள் செயல்படாமல் எங்கள் ஸ்தலத்தில் நாங்கள் உறுதியாய் நிற்க மேதுனா சந்தர புடதா லுபு சதரிகடகதலபடகதலபா கிரியை செய்யும் கிரியை செய்யும் கிரியை செய்யும் என் தேவனே. தடைகள் யாவும் உடையடும். மேது ராதனா சதரபா லுகா திரமா துரி சதரகடகதலபடகதலபா உங்க சித்தம் நடைபெறட்டும். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. நேற்று கர்த்தர் வல்லமையா பேசினார்னு விசுவாசிக்கிறேன். நிறைய புதிய காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார், இடைப்பட்டார். இன்னைக்கு அதே கூட 3 திருஷ்டாந்தகமா 3 காரியத்தை கர்த்தர் பேசினார் இல்லையா? அந்த திருஷ்டாந்தகமா பேசின 3 காரியத்தை கர்த்தர் எந்தெந்த நிலைகள்ல பேசுறாரு அப்படின்றதான் நீங்க விளக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். வாசிக்கலாமா? யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். 6வது வசனம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். We are reading Jude chapter 1 verse number 5, 6 and I'm going to read verse number 7 now.
அப்படியே சோதோம் குமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவைகளை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Hallelujah. They were an example for us. Amen. They are kept as an example how a Christian shouldn't be. அவன் நாம் எப்படி இருக்கக்கூடாது, புதிய ஏற்பாடு கிறிஸ்தவன் எப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு திருஷ்டாந்தகத்தை எக்ஸாம்பிள கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 4வது வசனத்துல பக்க வழியாய் நுழைந்த சில நபர்கள் கள்ள போதகத்தை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கள்ள போதகம் எந்த மாதிரி ஒரு கள்ள போதகம்? தங்களை கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்துக் கொள்வார்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்று தங்களை காண்பித்துக் கொள்வாங்க. ஆனா வாட் தே வில் டூ இஸ் தே வில் மிஸ்இன்டர்பிரட் த கிரேஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அவர்கள் கிருபையின் உபதேசத்தை தவறாக புரட்டுவார்கள், வேத வாக்கியத்தை மாற்றி பேசுவார்கள். Give me a second. Okay. இன்டர்நெட் பிரச்சனை. ஓகே, சரி. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அவர்கள் கர்த்தருடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்ல, அதை புரட்டுதல். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுவது தவறில்லை. கர்த்தர் கிருபை உள்ளவராய் மாத்திரம்தான் இருக்கிறார் என்று சொல்லுவது தவறு. பாருங்க, நான் ஒரே லைன் தான் சொன்ன மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தம் மாறுது. கவனிங்க. கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது தவறு இல்லை. கர்த்தர் கிருபை உள்ளவராய் மாத்திரம் இருக்கிறார். கிருபை உள்ளவராய் மாத்திரம் தான் இருக்காரு. அவர் நியாயம் தீர்க்க மாட்டாருன்ற இன்டர்பிரேஷன் போயிடும். எப்பவுமே அவர் கிருபையா தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னா, அப்ப நியாய தீர்ப்பு எங்க வரும்? நீதியின் தேவன் அவருக்கு he is righteous also. He is gracious as well as he is righteous. Amen. There is judgment of God. Where is that judgment? How will the grace of God support the judgment of God? Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு எங்கே போனது? ஆமென். தேவன் அன்பாய் இருக்கிறார், அதே நேரத்துல அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். காலையில கிருபையும் சாயங்காலத்தில் அவருடைய சத்தியத்தையும் தியானிப்பது நலமாய் இருக்கும். ஆமென். நிறைய இடத்துல கிருபையும் சத்தியம் அப்படி இருக்கும். இயேசு கிறிஸ்து யாரு? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம் மத்தியில் வந்து வாசம் பண்ணினார். Is not only grace, he is also truth. Amen. If you are not supporting the quality called truth in God, you are not worthy to receive the grace of God. கர்த்தருடைய உண்மையை, கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் அறியாமல் அவருடைய கிருபையை மாத்திரம் நான் சார்ந்து வாழுவேன் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா நீங்க தவறு செய்றீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் கிருபையுள்ளவராய் மாத்திரம் இல்ல, அவர் 3 வசனத்துல 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. யூதா 3த்துலயும் நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல கர்த்தர் கிருபை உள்ளவர் தானே, என்னை நரகத்துக்கு தள்ளாம என் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காம என்னை பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிடுவாருன்னு நினைக்க கூடாது. இந்த கிருபையை நாம் உதாசீனப்படுத்தும் போது, அசட்டை பண்ணும்போது, அந்த கிருபை நின்று நாம் கீழே தள்ளப்படுவோம். கிருபையில் நாம் நிலைத்திராமல், அதில் நாம் தங்கிராமல், அதை விட்டு வெளியே நாம் துரத்தப்படுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாள், அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கிருபை கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க எந்த வேலையும் நம்மள மாதிரி எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. தோட்டத்தை காக்கணும்,
தோட்டத்தை பண்படுத்தணும். அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஏவாள் ஆதாமுக்கு ஹெல்ப்பரா கர்த்தர் துணையாய் கொடுக்கிறார். ஐ மீன் ஏற்ற துணை. எப்படி சொல்றாரு கர்த்தர்? ஏற்ற துணையா கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னு சொல்லாமா? இந்த ஏற்ற துணையாய் கர்த்தர் கொடுக்கிற இந்த ஏவாள் சர்ப்பத்தின் கள்ள போதகத்தை கேட்டு ஜீவனுக்கு நேராய் போக வேண்டியவர்களை மரணத்திற்கு நேராய் திருப்பி விட்டாள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அதுதான் கள்ள போதகத்தை. உங்க ஒரு சின்ன கள்ள போதகம் உங்க வாழ்க்கையில வர சின்ன மிஸ்இன்டர்பிரேஷன் will bring death in your life. மரணத்தை கொண்டு வந்துரும். அதனாலதான் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க பைபிள்ல இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுகிற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அந்த தெளிவு, அந்த புரிதல் ரொம்ப முக்கியம், அவசியம். அல்லேலூயா. ஆதி பரிசுத்தவான்கள் டாக்டர்ல காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, தப்புன்னு. அவன் முதல்ல பேதுரு எழுந்து எதுக்காக பிரசங்கம் பண்றாரு? அவர் எழுந்து பிரசங்கம் பண்றதின் நோக்கம் என்ன? இவன் பரிசுத்த ஆவியானவரை சும்மா ஏதோ குடிச்சிட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டான் ஒருத்தன். அதுக்காக எழும்பி பேசுறாரு. அந்த ஒரு லைனை கேட்டார். மத்தவங்க என்னென்னமோ சொன்னாங்க, கம்முன்னு இருந்தாரு. இவன் சொன்னா, இது பரிசுத்த ஆவியானால ஏவப்பட்டு பேசுற இந்த வார்த்தை தப்பா இன்டர்பிரட் பண்ணி வேற எப்படியோ போகுது பாருங்க. அங்கதான் நின்னு பேசணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சில இடத்துல இயேசு மௌனமா இருந்தாரு. அதே மாதிரி நம்மளும் சில இடங்கள்ல ஆவியானவரோட உதவியோடு மௌனமா இருக்கணும். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். ஆமென். உங்களை இதுல சினகாகுல கூட்டிட்டு போவாங்க, ஜெப ஆலயத்துல கூட்டிட்டு போய் உங்களை அடிப்பாங்க. இயேசு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவோம், மறு உத்தரவு கொடுப்போம் என்று பயப்படாதீங்க. உங்க வாயில இருந்து ஆவியானவரே பேசுவாரு. என்ன பேசணும்னு ஆவியானவருக்கு தெரியும், அவர் பேசுவாரு. அல்லேலூயா. அப்ப பேசணும்ல. ஆமென். நீ பேசிக்கிட்ட கூடாது, ஆவியானவர் பேசணும். அல்லேலூயா. ஆமென். முந்திலாம் நான் ஆவியில நடத்தப்படாம சில நேரத்துல மாம்சீகமா பைபிள் நாலேஜ வச்சு பேசுவேன், பைபிளுக்கு விரோதமா பேசுற ஆட்கள் கிட்ட. அப்புறம் ஆவியானோடு கூட பேசினார். என்ன பேசினார்னா, you have to speak in spirit. ஆவியில் ஏவப்பட்டு நீ பேச வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து பேசும்போது எதிர் பேசுறதுக்கு யாருமே இல்லை. அவரிடத்துல பேசி முடிச்ச பிறகு அவரிடத்துல மற்றும் சில கேள்விகளை கேட்க எவனும் துணியலன்னு போட்டிருக்கு. ஆமென். உன்னோட ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்கணும். ஸ்தேவான் அப்படி இருந்தார். ஆமென். ஞானத்திலும் விசுவாசத்திலும் அவன் வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஆமென். எதிர் பேசுகிறவர்கள் ஸ்தேவானுடைய பிரதியுத்தரத்துக்கு எதிர் பேசவே முடியல அவங்களால. அவன் ஞானமும் அறிவும் அவன் விசுவாசமும் வேற லெவல்ல இருந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு அது பிடித்த வசனம் அது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானுடைய ஞானத்தை இவங்களால தாங்கவே முடியல. அவன் இவன் குற்றம் சுமத்துவான். ஆனா இவன் சொல்றது சத்தியம்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா சத்தியம் நம்ம இடத்துல இருக்கு. வேத வசனம். ஆமென். வசனமே சத்தியம். ஆமென். இந்த சத்தியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறவர் தான் சகல சத்தியத்திலும் நம்மளை வழி நடத்துகிற ஆவியானவர். ஆவியானவர் இல்லாமல் சத்தியத்தை உங்களால் அறிய முடியாது. ஆனா இந்த சத்தியம் வேத வசனத்தை தான் அடிப்படையாய் கொண்டிருக்கு. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? வேத வசனமும் ஆவியானவரும் இணைந்தாதான் உங்களால சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஒரு பிலீவர் பைபிள் மாத்திரம் படிச்சா அவனுக்கு ஒண்ணும் புரியாது. அவனுக்கு ஆவியானவர் வேணும். அது தேவன் இலவசமாய் ஒவ்வொரு இடத்திலும் கொடுக்கிறார். ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவருடைய உதவியை கர்த்தர் கொடுத்துடுறாரு. அவன் அபிஷேகம் பெற்ற பிறகு இன்னும் ஆழமாய் ஆவியானவரோடு அவன் உறவு கொண்டு ஆவியானவர் தனக்குள் வாசம் பண்ணுகிறதை அவன் உணர முடியும். அதான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே எவ்வளவு நாள் இருப்பீங்க? எப்ப 10th பாஸ் ஆகுறது, 12th பாஸ் ஆகுறது, காலேஜ் போறது, டிகிரி வாங்குறது. அல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு மட்டும் போதும். அது என்ன புதுசா ஆவியின் அபிஷேகம்? அது புதுசுலாம் இல்ல. ஆதி முதல் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் மூலமாக யோவான் ஸ்நானகன் நாட்கள்ல இருந்து சொல்லப்பட்ட ஆவியின் அபிஷேகம் அதான். அல்லேலூயா. இப்ப சில சபைகள் எல்லாம் ஒரு புதிதான இல்ல, நிறைய நாட்களா இருக்க ஒரு கள்ள போதகம் என்னன்னா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவையற்றது. நீ யாரு சொல்றதுக்கு? தேவன் சொல்றாரு. தேவன்
நம்ம சொல்லி எனக்கு வேணாம், எனக்கு வரங்கள்லாம் வேணாம். அது அன்பு இருக்குல்ல, அன்பு இருக்கு நீ சொல்லக்கூடாது, மற்றவர்கள் சொல்லணும். அல்லேலூயா. அவன் ஆவியின் வரங்கள் இவருக்கு தேவை இல்லையா, அப்ப இவர் ஊழியம் செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. ரட்சிப்பு மட்டும் அந்த ஏன்னா இவங்களுக்கு வாட் இஸ் த மினிமம் குவாலிஃபிகேஷன் டு கோ டு ஹெவன், தட் இஸ் வாட் த கொஸ்டின் தே ஆர் லிவிங் இன். Do not ask God about the minimum qualification to go to heaven. There is no minimum qualification to go to heaven. Hallelujah. Amen. The minimum requirement is the maximum commitment that you have to give to God. Hallelujah. தமிழ்ல சொல்றேன், எவ்வளவு குறைவா நான் தேவ சமூகத்துல இருக்கணும், தேவனிடத்துல இருந்து காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, குறைவா இருக்கிறதே கிடையாது, நிறைவுதான் கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய ராஜ்யத்துல. அல்லேலூயா. நீ உன்னோட மேக்சிமமா கொடுக்கணும், அதுதான் மினிமம் ரெக்குயர்மெண்ட். அல்லேலூயா. You have to give your maximum, and that is the minimum requirement that God is giving to you. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு மெயின் பிரச்சனை தான். ஆமென். இது பண்ணா போதும், அது பண்ணா போதும். இல்ல, மோசே மாதிரி சீனாய் மலையில ஏறுகிற அனுபவத்தை நீ வாஞ்சிக்கணும். 70 மூப்பர்களை கூப்பிட்டு, வாடா மோசேவின் ஆவியை உன் மேல ஊத்துறனா, ஐயோ என் காதுலாம் வலிக்குது, கர்த்தர் பேசுறத நான் கேட்க மாட்டேன் போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, they don't want to attain a next level spiritual experience. spiritual level அடுத்த லெவல் போறதுக்கு அவங்களுக்கு ஆசை இல்லை. ஆமென் சொல்லாமா? They want to be still in what they are. God never likes that kind of attitude. இது ஒரு கள்ள போதகம். எது? நான் என் நிலையில அப்படியே இருக்கேன், 20 வருஷமா விசுவாசி, 30 வருஷமா விசுவாசி, எங்க சர்ச்சிலேயே தான் இருக்காரு, என்ன யூஸ், என்ன பயன்? ஆமே, இந்நேரம் எங்கேயாவது மிஷினரியா போயிருக்கணும், ஒரு ஊழியக்காரனா போயிருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியாவது பண்ணணும். அல்லேலூயா. தெரு பிரசங்கம் பண்ணணும், டிராக்ஸ் கொடுக்கணும், ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிராக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது பண்ணிருக்காங்களா? ஆமே, விசுவாசியா காணிக்க கரெக்டா மந்த்லி கொடுத்துருவாரு. பா, இதெல்லாம் மேல போவே போவாது. மேல போனா ஒன்னும் மகிமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், போவே போவாது இந்த மாதிரி விசுவாசிதான். Hallelujah. These kind of believers who don't do any spiritual work for God will not inherit the kingdom of God. They have not done what they have called for. அவங்க கர்த்தர் எதனால் அவர்களை அழைத்தாரோ அதை அவர்கள் செய்யல. எதற்காக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டாரோ அதை அவர்கள் செய்யவில்லை. This means they will not go to heaven. Best example is Matthew 7, verse number 15 to verse number 23. If you read, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் கள்ள போதகர்களை பத்தி பேசிக்கொண்டு வரும்போது, இந்த கள்ள போதகர்கள் யாருன்னா இயேசு நாமத்துல பிசாசு துரத்துனவங்க. ஆமென். Please turn with me to Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். Yesterday we read some 2 or 3 verses, right? Matthew chapter 7 verse number 15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அல்லேலூயா. அவளுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களோ. You shall know the fruit of a tree, then you will know the character of the tree. Hallelujah. Just check the fruit, you will know whether that is a good tree or a bad tree. The verse says, நல்ல, அப்படியே 17th verse, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். Bad tree will give you bad fruits. Good tree will give you good fruits. Simple. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். This is the judgment of God. If you're not giving a good fruit for God, then you will be into the fires, into hell. Hallelujah. ஆதலால் அவளுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். You shall discern
false prophets through their fruits, their works. Hallelujah, what they are doing. See that. See the works, what they are doing. Amen. 21st verse is the continuation of 20th verse. 21வது வசனம் 20வது வசனத்துடைய கண்டினியூஷன் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கிறதில்லை. Jesus is straight to his point that anyone who is doing the will of God will go to the kingdom of heaven. This people who is just calling his name Lord, Lord will not enter the kingdom of heaven. Hallelujah. கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு இருக்கவங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் இடம் பெறுவான். கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. You have to do the will of God. If there is the will of God in the works, what you're doing, then that is a good fruit. அல்ல, நல்ல கனி அப்படின்னு எதை சொல்றீங்க? கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க கனி கொடுக்கிறவர்களார். Hallelujah. Jesus in Mark 11, Jesus is going near a fig tree and he is looking for a fruit and he is finding no fruit in it. Hallelujah. ஒரு அத்தி மரத்து கிட்ட போய் கனி இருக்கான்னு பாக்குறாரு. கனி இல்லை. ஆமென். அது கனி தரும் காலமாய் இல்லை என்று வேதவசனம் சொல்லுது. நல்ல கவனிங்க. நீ எந்த சிச்சுவேஷன்ல எந்த டைம்ல நீ இருக்கன்றது கர்த்தருடைய கவலை அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கிறத நீ செய்யணும். எந்த இடத்துல நீ இருந்தாலும், வனாந்தரத்துல இருந்தாலும் கனி தருவனா இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு கனி தரும் காலமாவே அது இருக்காது. ஆனாலும் கர்த்தர் உன் இடத்துல கனி எதிர்பார்த்தால் கனி தருகிறவனா இருக்கணும். இல்லைன்னா சபிக்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. அது ஏன் is God unjust to see that this tree should bear a fruit? No. Jesus is asking you to become a supernatural tree which can give forth fruits anytime when God asks. Hallelujah. கர்த்தர் உங்களை அசாதாரண விதமாக இருக்கும்படி உங்களை அழைக்கிறார், எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கும் போது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்கும். That is why it is written in Psalms 1, chapter 1, verse number 1 and 2. நீர்கால்களில் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு? வேத வசனத்துல இரவும் பகலும் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற கனிதரும் மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைகளை தலையில சொல்லாமா? When you meditate upon the word of God with love day and night, you will be like a tree planted by the waters. Hallelujah. You will give forth fruit, yield fruit whenever that is needed. Hallelujah. Hallelujah. மழை தாழ்ச்சியான காலத்திலும் இலை பச்சை உள்ளதாயும் கனி தருகிறதாயும் இருக்கிற மரமாய் நீயும் நானும் இருக்க வேண்டும். நீதிமான் அப்படிதான் இருப்பான். கையில தலையில சொல்லாம. ஆமென். அவன் எந்த இடத்துல பாபிலோன்ல கூட இருக்கலாம், ஆனா அவனுக்கு குட் ஃப்ரூட் கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்தை நீங்கள் தியானிக்க இது ஒரு சுத்த ஜலத்தை போல உங்கள் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து உங்கள் இருதயத்தில் நல்ல விதைகள் வளரும்படியாக கனிதரும் பலனாக மாறு பண்ணும்படி வார்த்தை கிரியேஷன். கைகளை தலையில சொல்லாமா? இந்த ஜீவன் உள்ள வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ள ஆவியானவர் செயல்படுவார். இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, தேவனுடைய சுவாசம் இருக்கு. இட் இஸ் த பிரெத் ஆஃப் காட். தேவனுடைய சுவாசத்தை நீ முகர தேவனை போல் நீ மாறுவாய். தேவனுடைய கிரியைகள் உனக்குள் செயல்படும். நீ தேவனை போல கனி தருகிறவனாய், இயேசு கிறிஸ்து கனி தருகிறவராய் சுற்றி திரிந்தது போல, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல, மகனே மகளே என கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, உங்களை கொண்டு கர்த்தர் கனி தருகிறவர்களாய், கனி தருகிற ஜீவ விருட்சங்களாய் மாறி மகிமைப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆமென்.
மகிமைக்கு நாட்டின ஜீவ விருட்சத்தை போல எங்களை மாற்றும். எங்களுடைய இருதயத்தை நல்ல இருதயமா மாத்துங்க. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான எங்க இருதயத்தை கழுவுங்க. உங்க சுத்த ஜலம் அதை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். ஆமே. எந்த கள்ள போதகங்களுக்கும் எங்கள் செவிகளை நாங்கள் விளக்குகிறோம். அதிலிருந்து எங்களை திருப்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்ல. கள்ள போதகம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஜனங்க தங்களுக்கு ஏத்த மாதிரி யாராவது பேசிட மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப ஆவலா காத்திருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொன்னா போதும், உடனே ஜனங்கள்லாம் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். எதனால அவர் ஆசீர்வதிக்கணும்? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் எதை செய்யணும் அப்படின்றத you have to tell. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? அதை சொல்லுகிறதற்கு நம்ம முற்படாம நம்ம நார்மலா பொத்தாம் பொதுவா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க இப்படி இருப்பீங்க, நீ நீர்க்கால்கள தோட்டத்தை போல் இருப்பாய், நீ ஜீவ விருட்சத்தை போல் இருப்பாய், அப்படி இப்படின்னு சொன்னா அங்க கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்க காதுகளுக்கு ஏற்ற பிரசங்கங்கள் அல்ல. ஆமென். தேவனுக்கு ஏற்ற பிரசங்கங்களை நீங்கள் கேட்கிறவர்களா இருக்கணும். அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமா, நான் தேவனுக்கு ஏற்றவனாய் மாறணும்னா தேவனுக்கு ஏற்ற கடிந்து கொள்ளுதலை நான் ஏற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு ஏற்ற சிக்ஷையை நான் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். எபிரேயர், Hebrews chapter 12 verse number 6. I will read it from 5. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். 12:5. Hebrews 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. God is chastising people. Amen. Because you are his son and daughter. Amen. He wants to make you right. உன்னை சீர் பொருந்தும் பொருட்டு உன்னை சிக்ஷிக்கிறார். பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணா உடனே அடிக்கிறாங்களே பேரண்ட்ஸ். நல்ல பெற்றோர் அடிப்பாங்க பிள்ளைய. கரெக்டா இல்லையா? நல்ல பெற்றோர் அடிப்பாங்க, ஞானம் உள்ளவர்கள் அடிப்பாங்க. ஆமென். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. நீ பிரம்பை கையாடாமல் இருப்பாய் என்றால் நீ பிள்ளைய பகைக்கிறாய் என்று நீதிமொழிகள்ல போட்டிருக்கு. ஆமென். அவன் இருதயத்துல முட்டாள்தனம், ஃபூலிஷ்னஸ் இருக்குமா, அத தண்டனையின் பிரம்பு விளக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அதே மாதிரி பரமபிதா நம்மை சிட்சிக்கிறார். எதுக்கு சிட்சிக்கிறார்? இங்க வாசிங்க 10வது வசனம், 10th verse. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை கொஞ்ச காலம் தான் சிட்சிக்க முடியும். எவர்? பிதா. இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இதான் பலன், கனி கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு ட்ரீ, ஒரு மரம் கனி கொடுக்கலன்னா கர்த்தர் அதை சுத்தி கொத்துறான். அல்லேலூயா. அதில் கொத்தி எரு போடுறேன்னு தோட்டக்காரன் எஜமானன் பார்த்து சொல்றாரு. அதுதான் என்னது? நல்லா 2 அடி போட்ட உடனே ஒரு ஜுரம் வரும். அப்போ எல்லாம் மனம் திரும்பிடுவாங்க. ஆமே, யோனாவே, உன்னை நினிவேக்கு போச்சுன்னா நீ எங்க போன? தர்சீஸ் கப்பல்ல ஏறின. நடந்தது என்ன? புயலும் காற்றும், ஒரு சிக்ஷை இல்லையா? அடி. நியாய தீர்ப்பு இல்லை. யோனாக்கு வந்தது நியாய தீர்ப்பு கிடையாது, சிக்ஷை. அல்லேலூயா. எங்க ஓடுற? எங்க தேவனுடைய சித்தம் இல்லாம எங்கேயோ ஓடிட்டு இருக்க? நில்லு. உனக்கு அடி போட்டாதான் திருந்துவ. சில பேருக்கு அடியே விடாது. எனக்கு பாருங்க, நிறைய சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? நான் சின்ன தப்பு பண்ணுவோம், செம்ம அடி விழுந்துரும், ஃபீவர் வந்துடும், ஏதாவது வந்துடும். ஓகேங்களா? ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இருந்த சர்ச் ஃப்ரெண்ட்ஸுக்கு
எதுவுமே நடக்காது. நாங்க பத்தியா பாவம் செஞ்சோம். ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கல. நீதான் பயங்கர பாவியா இருப்ப போல. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கர்த்தர் உன்ன போட்டுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப அழுதோன்னே இந்த வசனத்த கர்த்தர் காமிச்சாரு. நீ என் மகன். சின்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவேன்? நான் உன்ன சிட்சிப்பேன். உடனே நீ மனம் திரும்பணும்னு ஆசைப்படுவேன். அவர்கள் அந்த சூழ்நிலை காலகட்டத்தெல்லாம் தாண்டிட்டாங்க. அல்லேலூயா! என்னதான் சிட்சை செய்தாலும் அவர்கள் மனம் திரும்ப மாட்றாங்க அப்படின்றத சொன்னாரு. அவங்ககிட்ட போய் நான் அத சொல்லல. பட் கர்த்தர் பாருங்க, நீ கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா சில பேர தன்னுடைய மகனா ட்ரீட் பண்ணி சிட்சிப்பாரு. சில பேருக்கு இன்னும் பாவி பயங்கர பாவியா இருப்பான். பிரதான பாவியா இருப்பான். சர்ச்சுல உட்கார்ந்து விபச்சார பாடல்கள் கேட்டுக் கொண்டிருப்பான். ஆமென். அவனுக்கு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் சர்ச்சு. கேர்ள் ஃபிரெண்ட பாக்கறதுக்கு தான் சர்ச்சுக்கே வருவான். ஊழியம்னு ஒண்ணும் செய்யவே மாட்டான். ஆமென். ஏதாவது நல்ல ஆசீர்வாதமான வசனம் கிடைக்குமா? ஸ்டேட்டஸ்ல போடலாம்னு தான் வருவான். அல்லேலூயா! அவனுக்கெல்லாம் சிட்சையே வராது. என்ன சிட்சையே வரலையே! சிட்சையே வரலையே! ரொம்ப நல்லவனா இருப்பான்னு நம்ம நினைக்க கூடாது. ஆமென். நல்லவனுக்கு தான் கர்த்தர் சிட்சைய குடுத்து அவன ஒழுங்குபடுத்துவாரு. அல்லேலூயா! எசேக்கியேல நான் நெறைய வாட்டி சில காரியங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவேன். என் பையன் எசேக்கியேல். ஒரு வார்த்தை சொல்லுவேன். அத செய்யாம கீழ்ப்படியாம அவன் ஏதாவது செய்வான். கரெக்ட்டா அடி வாங்குவான். என்கிட்ட இல்ல. இடிப்பான், விழுவான், கால் அடிபடும். அந்த மாரி ஏதாவது நடந்துரும். ஒரு ஷாப்ல இருந்து அந்த ஷாப்புக்கு வா என் ஸ்கூட்டில ஏறு. நான் உன்ன இந்த ஷாப்ல இருந்து அந்த ஷாப்புக்கு கூட்டிட்டு போறேன். என் கூட ஏறு அப்படின்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம, நானே ஓடி போவேன் பக்கத்து ஷாப்புக்குன்னு ஓடுனான். ஏதோ ஒரு வாழைப்பழமோ, தக்காளியோ ஏதோ மிதிச்சு விழுந்து அடிபட்டு அழுதுகிட்டே வர்றாரு ஐயா. நான் சொன்னேன்ல. இ தகப்பன் தாயுடைய வார்த்தையை நீ கேட்காம கீழ்ப்படியாம போம்போது, கர்த்தரே உன்ன அடிப்பாரு. உன்ன சிட்சிப்பாரு. உன்ன ஒழுங்குபடுத்துவார். ஆமென். ஏன்னா அவன் கர்த்தருடைய பையன் இல்லையா? அவன கர்த்தருக்காக டெடிகேட் பண்ணியிருக்கோம். இப்ப கர்த்தர் உடனே அவன் கீழ்ப்படியாம இருந்தானா அடி போட்டு, "தம்பி நீ அப்பா பேச்ச கேட்கணும், அம்மா பேச்ச கேட்கணும்." அவனுக்கு காமிச்சிருவாரு. இது 1 வாட்டி, 2 வாட்டி இல்ல. நெறைய வாட்டி நடந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். கிளியரா நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாரு. நாங்க சொன்னோம், நீ அத செய்யல, உடனே அடி விழுது பாரு. அதனால எச்சரிக்கையா இரு. தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு கிருபை. ஆமென். சிட்சை. இது ஒரு கிருபை. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா இன்னைக்கு போதகம் என்ன ஆயிடுச்சுன்னா, நீ அடியே வாங்கலன்னா, நீ கிருபையில இருக்கேன்னு நெனச்சுக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஆமென். பண ஆசை உனக்கு இருந்துச்சுன்னா, கர்த்தர் உன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் புடுங்குவாரு. சிட்சை. அல்லேலூயா. அந்த பணத்தின் மேல நீ ஆசை வைக்கிற மாரி கர்த்தர் பார்த்துட்டாரு. உடனே பணத்தெல்லாம் புடிங்கிடுவாரு. உன்ன காலி பிரஸ் ஆக்கிடுவாரு. அல்லேலூயா! என்ன இப்படி சொல்றீங்க? கர்த்தர் காலி பெருசாக்கிடுவாரா? ஆமா. ரூ. 1 ரூ. 2க்கு நிஜமா சொல்றேன். ரூ. 1 ரூ. 2க்கு யோசிக்க வேண்டிய நிலைமைக்குள்ள நீங்க போவீங்க. கர்த்தர் இப்படி பண்ணுவாரா? பண்ணுவார். ஏன்? நீ பணத்தின் மேல ஆசை வைக்கப் போகிறாய். நீ தேவன் மேல பற்றுதலாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா! அவர் குடுக்கிற தேவன் தான். ஆனா, அவர் குடுக்கிற ஆசீர்வாதத்தின் மேல உன் கண்ணு போச்சுன்னா, அவ அவரையே நீ இழந்து விடுவாய். Your soul is so precious than your physical blessing. இது எழுதி வச்சுக்கோங்க. உங்க ஸ்டேட்டஸ்ல கூட நீங்க போடலாம். Your soul is very, very precious than your material blessing. Your spiritual blessing. Sorry, your physical blessing. Hallelujah. God always sees the spiritual blessing rather than the material blessing. Hallelujah. உலகபூர்வமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாரு, எம்பசிஸ் பண்ணுவாரு, வெயிட்டேஜ் கொடுப்பாரு. அல்லேலூயா. God wants you to get the spiritual blessing. Amen. The spiritual blessing will also make you enable or make you able to receive the worldly blessing also sometimes. But the main concept is you have to receive the spiritual blessing. Hallelujah. Amen. சொல்லலாமா? ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம உலகபூர்வமான பிளெஸ்ஸிங்கை மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு போதகத்தை நீங்க கேக்குறீங்கன்னா, யூ ஆர் சம்வேர் கோயிங் அஸ்ட்ரே.
நீங்க தேவனுடைய வழியை விட்டு விலகி போறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் எழும்பி பிரசங்கம் பண்றாருன்னா அவருடைய பிரசங்கம் எல்லாம் பினான்சியல் பிளெஸிங். அவர் பிரசங்கம் எல்லாம் உங்க சரீரபூர்வமான சுகம். அவருடைய பிரசங்கம் எல்லாம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நீங்க உயர்த்துவீங்க, லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி நீங்க உயர்த்துவீங்க, உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, உங்க பிள்ளைகளுடைய சமாதானம், சமாதானம் கூட இல்லை, உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, உங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், இதை குறிச்சே, உலகத்தை குறிச்சே பேசுவாங்க. You understand? That is dangerous to your soul. Amen. That is dangerous to your soul. பாவத்துக்கு அடுத்து சொகுசு வாழ்க்கைக்கு நீங்க ஆசைப்பட்டா அதுவும் உங்களை பாவத்துக்குள்ள விழப்பண்ணிரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். லாஃபிங் புத்தா பாத்துருக்கீங்களா? மொட்டை தலை, தொப்பை வச்சுக்கிட்டு, அது அதாவது புறஜாதிகள் பண்றாங்க. அதோடைய தொப்பைய தடவுனா உங்களுக்கு காசு வரும். நிறைய கடைகள்ல அந்த லாஃபிங் புத்தா வச்சு அதுல கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமென். சில்லறை போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்? பணம் நிறைய. அந்த லாஃபிங் புத்தா மாதிரி ஆயிடுவீங்க நீங்க, தொப்பையும் தொந்தியுமா வச்சுக்கிட்டு. God's will is not to become like laughing Buddha. God's will for you is to become like Christ. Hallelujah. Amen. நம்மளோட ஆசை நல்லா தொப்பையும் தொந்தியுமா வந்து உக்காந்துட்டு அப்படியே சொகுசு காணணும் கிடையாது, கிடையாது. பண ஆசையின் ஆவிதான் அந்த லாஃபிங் புத்தா. ஆமே. கிறிஸ்டியன்ஸ்ல லாஃபிங் புத்தா பாக்குறீங்கன்னா பண ஆசை வருதுன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. It is the root cause for all evil. அல்லேலூயா. பண ஆசை மட்டும் ஒருத்தனுக்கு வந்துடவே கூடாது. விபச்சாரத்துக்கு அடுத்த நிலை பண ஆசை. அதை குறிச்சு ஜூட் டீல் பண்றேன். இல்லையா? இதை தொடர்ந்து வாசிக்கலாமா? இந்த இடத்துல யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், 11th verse. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினின் வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. காயினின் வழி, பீலையாம் கூலிக்காக செய்தவன். கூலி காசு. அல்லேலூயா. பணம். ஃபர்ஸ்ட் விபச்சாரம் பாவம் வருது பாருங்க, கள்ள போதகத்தினால. எங்க 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் இல்லையா? விபச்சார பாவம். அதுக்கு அடுத்து அப்படியே பண ஆசை. கள்ள போதகத்துடைய 2வது நிலைமை என்னன்னா பண ஆசை. உங்களுக்குள்ள பண ஆசை, உலகபூர்வமான ஆசை. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வெளியே வராரு. கரெக்டா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல, லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் எடுங்க. இவன் காண்பிக்கிறது எல்லாமே உலகத்தை தான் காட்டுவான். 3 விஷயமே உலகம் தான். நல்ல டீப்பா வாசிக்கலாம். வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, எப்பொழுது இயேசு கிறிஸ்து பசியா இருக்காரு, உலகபூர்வமான வயிற்றுல இருக்க பசி இல்லையா? அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படிக்கு சொல்லும் என்றான். அல்லேலூயா. இந்த கல்லு உலகத்துல இருக்கிற கல் அப்பமாக்கி சாப்பிடு. பிதாவின் சித்தம் அது கிடையாது. பிதாவின் சித்தம் என்ன நான் சொல்றேன். 13வது வசனம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானோருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும். நாட் ஹியர், 1 minute. Go to Matthew 4 also. அதான் காஸ்பல்ல நீங்க படிக்கும் போது ஒரு விஷயம் 2. ஓகே, there is a power cut but still you can hear me, I guess. வீடியோ பார்க்க வேணாம், but you listen to my audio. Matthew 4 எடுத்துக்கோங்க. Turn with me to Matthew 4. அதில் நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் அந்த சோதனை முடித்த பிறகு கர்த்தர் வந்து அவரை 11th verse, Matthew chapter 4 verse number 11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான்.
உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். அல்லேலூயா. இந்த வேர்ஸ் அங்க இருக்காது. அதான் யூ ஹேவ் டு ரீட் காஸ்பிள் டுகெதர். அதாவது எப்படின்னா, ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா அது மாத்திரமே ஃபுல் ட்ரூத் கிடையாது இல்லையா? அங்க சின்ன சின்ன காரியம் வேற காஸ்பிள் இருக்கும், அதையும் நம்ம இணைச்சு ஃபுல் ட்ரூத்தா நம்ம படிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்குன்னு வசனம் போட்டிருக்குல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? பிசாசு சோதனை முடிச்சு வெளியே போன பிறகு அவர் இன்னும் பசியாதான் இருக்காரு. மேல இருந்து தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். அப்படின்னு அர்த்தம், வானத்தின் அப்பத்தை இயேசு சாப்பிட்டிருக்காரு. தூதர்கள் அப்பத்தை எலியாவுக்கு அப்பம் கொடுத்த மாதிரி இயேசுக்கு அப்பம் கொடுத்திருக்கலாம். ஆமே. ஆனா அவசரப்பட்டு இயேசு பிசாசு சொன்னதை கேட்டிருந்தா உலகபூர்வமான குறைவுள்ள கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட்டிருப்பாரு. அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிற கல்லுகளை அப்பமாக்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த மன்னாவை அவர்கள் இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. They are reaping worldly blessings. உலகபூர்வமான ஆசீர்வாதத்தை மாத்திரமே போக்கஸ் பண்ண வைப்பான் பிசாசு. பாருங்க, இயேசு வானத்திலிருந்து வந்து பேசுறது என்ன, எப்படி பேசுறான்? தேவனுடைய குமாரனே ஆனால், இஃப் யூ ஆர் சன் ஆஃப் காட், ஈட் த ஸ்டோன். அப்படிதான் சொல்றான். புரியுதா? மண்ணை தின்ன வைக்கணும். அல்லேலூயா. யாருக்கு? பிசாச கர்த்தர் மண்ணை தின்ன வச்சிட்டாரு. இப்ப கர்த்தரையே இவன் மண்ணை தின்ன வைக்கணும்னு பிளான் பண்றான். அல்லேலூயா. ஆமென். மண்ணை மட்டும் தின்னுட கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த சாம்பல் புதன் ஒரு நாள் வரும். சரியா? இந்த சாம்பல் புதன்ற நாள் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியலனா, அதாவது அதோடைய ட்ரெடிஷன் வந்து வேற. பட் ஏதோ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அந்த ட்ரெடிஷன் வந்துருச்சு. சாம்பல் புதன் வெனஸ்டே, ஒரு வெனஸ்டே வரும். இந்த குட் ஃப்ரைடேக்கு 40 நாள் முன்னாடி வரும் சாம்பல் புதன். அந்த இடத்துல ஒரு வசனத்தை எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க. அந்த வசனம் சபைகளிலும், சில சபை சர்ச்சஸ்லயும் சொல்லுவாங்க. என்னன்னா, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். சாம்பலா நீ போவ. சாம்பலத்து மண்டையில தேய்ச்சிக்கிட்டு சாம்பல் சாம்பல். இன்னும் நல்லா கவனிங்க. அது சாபத்துக்குரிய வார்த்தை. ஆதாம பார்த்து தேவன் சாபத்துக்குரிய வார்த்தையே சொல்றாரு. என்னது? நீ மண்ணா இருக்கிற, மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. நம்ம மண்ணுக்கு திரும்புற மாதிரி இருக்கும். ஆனா அழிவுள்ளதாக இது அழியாமையை தரித்துக் கொள்ளும், மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்று கர்த்தர் வெளிப்படுத்தின. சாரி, 1 கொரிந்தியர் 15 சொல்லிட்டார்ல, உயிர்த்தெழுந்த கர்த்தரை விசுவாசியாதவன் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மாட்டான். நான் மண்ணா இருக்கிற, மண்ணுக்கு திரும்புவேன்னு சொன்னானா அவன் உயிர்த்தெழுதலுக்கு விரோதமா பேசுறான். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஏன் அறியாம ஆவியானவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை புரிந்து கொள்ளாம எதையோ ஒன்று அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். பிசாசு நம்ம வாயில இருந்து கிரியை செஞ்சிருவான். உன்னை மண்ணுக்கு திரும்ப வச்சிருவான். மண்ணுனா பாதாளம். பிசாசு போகிற இடத்துக்கு போயிடுவே நீ. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. எதை ஒருத்தன் பேசணுமோ அதை தான் பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நீ மண்ணா இருந்தாலும் உன்னை மறுரூபப்படுத்த நான் வந்தேன். ராபா சாந்தா ராகாலா. அதுதான் ட்ரூத். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழைய எல்லாம் ஒளிஞ்சிச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு. அல்லேலூயா. இவன் ஆதாம் சந்ததி இல்ல, அவன் கிறிஸ்துவின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி அவன். அல்லேலூயா. ஆறாம் சந்ததி நட்சத்திரங்கள், மண்ணு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. ஆகார் மூலமா நம்ம பிறந்தோம். நம்ம சாராள் மூலமா விசுவாசத்தினால பிறந்திருக்கோம். அல்லேலூயா. ஆகார் மூலமா பிறந்தவங்க தான் மண்ணு சந்ததி. நம்ம மண்ணா? நம்ம நட்சத்திரம். சுடர்களை போல ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கணும். தான் சத்தியம். இந்த ட்ரூத்த, நியூ டெஸ்டமென்ட் ட்ரூத்த அறிந்து கொள்ளாதவங்க தான் சாம்பல் புதன் கொண்டாடுவாங்க. புரியுதா? உங்கள் பண்டிகைகளும் உங்கள் மாத பிறப்புகளும் கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சாம்பல் புதன் கிறிஸ்துவ காண்பிக்குதா? அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நான் சபைகளை குத்தம் சொல்லல, கள்ள போதங்களுக்கு விரோதமா பேசி கொண்டிருக்கேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? சில இடங்கள்ல, நான் சில நேரங்கள்ல இந்த பண்டிகைகள்
கொண்டாடுகிறது எதற்காக அப்படின்ற கேள்வியை நான் எழுப்பிட்டு வருவேன் சில சபைகள்ல. ஏன்னா அவங்க யோசிக்கணும். ஆமே, எதற்காக குட் ஃப்ரைடேல போய் அழுவணும்? நம்ம யோசிக்கணும். இயேசு உயிரோட வலது பாரசத்துல உட்காந்துருக்காரு. அவரு செத்து போய் உயிர் தெளிந்து விட்டார். செத்து போனவர் நான் ஏன் அழுவணும்? நான் ஏன் சோகமா இருக்கணும்? ஆமே, அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவே கிளியரா சொல்லிட்டார். சீயோன் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காய் அழாதீங்க, உங்க பிள்ளைக்காகவும் உங்க குமாரர்களுக்காகவும் குமார்த்திக்காகவும் அழுங்க, எனக்காக அழாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ப்ராஃபிட்டிக்கா. அல்லேலூயா, அமேன் சொல்லாமா? God is just showing you whatever you are doing, is it based out of the word of God? அல்லேலூயா. பிசாசினுடைய நோக்கமே உலகத்தை காமிச்சு உலகத்துக்கு நேராக உன்னை திருப்பிடுவான். அதுதான் கள்ள போதும். கள்ள காரியம், பக்க வழியா நுரையிற காரியம். நம்ம இயேசுவா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கல்ல அப்பமாகும்படி சொல்லுன்ற நல்ல ஐடியாவா இருக்கே. கல்லே அப்பமாகு அப்படின்னு சொன்ன உடனே நாவின் அதிகாரத்துல கல் அப்பமாயிடும். உடனே எடுத்து ஜம்கு நம்ம சாப்பிட்டுருப்போம். சாப்பிட்டுட்டு தேவ கிருபை, எனக்கு கர்த்தர் கல்ல அப்பமாக்கி அற்புதம் செஞ்சாரு. இயேசு கல்ல அப்பமாகுன்னு சொன்னா ஆகுமா? ஆகாதா? ஆயிருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிக்கும்பா. கல்ல அப்பமாகுன்னு சொல்றதுக்குள்ள ஆயிடும் அது. அவர் மனிதனையே படைச்சவரு மண்ணுனால. கல்ல அப்பமாக முடியாது அவரால. முடியும். ஆனா ஏன் பண்ணல இயேசு? திங்க் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்பா இயேசு பண்ணல? ஏன் இயேசு பண்ணல? பிதாவின் சித்தத்திற்கு காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வசனம் அங்க இருக்கு பாருங்க. அடுத்த வசனத்துல ஆன்சர் இருக்கு. இயேசு சொல்றார், அவர் பிரதியுத்தரமாக, லூக்கா 4:4, லூக் சாப்டர் 4 வெர்ஸ் நம்பர் 4, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. I will not live by bread alone, but by the word of God that is proceeded out of the mouth of God. Hallelujah. அங்க அந்த வாயிலிருந்து வார்த்தை வரல, அப்ப நான் கிரியை செய்ய மாட்டேன். இயேசு சொல்றார். அங்க இருந்து கட்டளை வரல, அங்க இருந்து வேலை வரல, இத மாத்திரத்துக்கு அங்க இருந்து அனுமதி வரல. live by the word அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்ல சொல்ல செய், ஆவியில நடத்தப்படு. ஆமென். மாம்ச இச்சையை மேற்கொள்வாய். அல்லேலூயா. மாம்ச இச்சைகள் உன்னை மேற்கொள்ளாது. இந்த வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. Galatians, keep a hand or keep a finger on Luke 4. Turn with me to Galatians chapter 5 verse number 16. Galatians chapter 5 verse number 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். You will not fulfill your carnal desire if you walk by spirit. Hallelujah. Amen. நீ ஆவியில் நடத்தப்படுகிற அனுபவத்திற்குள்ள போகணும். ஆமென். இப்ப இந்த கள்ள போதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஆமென். சர்ப்பம் பாருங்க, பிசாசை தான் சொல்றேன், வந்து எப்படி பேசுறான்? கல் அப்பமாக்கு, ஆக்கு. ஏசு ரொம்ப தெளிவா இருந்தார். அவரு சொல்லாம நகர மாட்டேன்டா நானு. ஆமென். நீ என்ன வேணா கிண்டல் பண்ணு, நகர மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். அப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நான் என்டர் ஆகுறேன். அப்போ கர்த்தர் கிருபைனால நல்ல பைபிள் படிக்கிற ஆளு, நல்லா பைபிள் படிச்சு சுவாசத்துல அறிக்கையெல்லாம் பண்ணி பயங்கரமா போகுது. ஏய், நீ கேர்ள்ஸ் கிட்ட பேசுவியா? யார்? என் பக்கத்துல இருக்க ஒரு பையன், பிசாசு. அல்லேலூயா. நீ கேர்ள்ஸ் கிட்ட பேசுவியா? முடிஞ்சா பேசி காட்டு. நான் பேச மாட்டேன்டா. நீ பேசியே ஆகணும். பேசு பேசு பேசு. நீலாம் ஒரு ஆம்பளையா? நீ என்ன வேணா சொல்லு. அல்லேலூயா. உடனே ரோசம் வந்துடும். ஆம்பளையான்னு கேட்டான். நான் இப்ப பேசுறேன். பேசுவோம்ல, பேசக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு இப்படிதான் நம்மள வெறுப்பேத்துவான், இப்படிதான் நம்மள மூட்டி விடுவான். இட்ஸ் நாட் டு. அல்லேலூயா. அங்க இருந்து கட்டளை வராத ஒளிய இதையும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். Here also he is showing the world stones காட்டுறான். ஆமென். 5th verse. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில், 1 minute, is showing the world in 1 minute, showing the kingdom of this world, not the heaven. Hallelujah. உலகத்தின் ராஜ்யத்தை காட்டுவான்.
உலகத்தின் இச்சைகளை காட்டுவான். உன் பசியை தீர்க்கக்கூடிய காரியங்களை உன் கண்ணு முன்னாடி வச்சு காட்டுவான். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? உங்க பிள்ளைக்கு ஒரு மருமகனையோ ஒரு மருமகளையோ பார்க்கணும்னு நீங்க ஆவலா போகும்போது கரெக்டா ஒரு அலையன்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு பெண் கிராஸ் ஆகும், ஒரு ஆண் கிராஸ் ஆகும். இந்த பையன் நல்லா இருக்கான கிட்ட போய் கேட்டா, நீ என்ன படிக்கிற? நான் வந்து இன்ஜினியர். என் ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னே உங்களுக்கு ஒரே ஆசை வந்துடும். நான் அப்படியே பார்க்கலான்னு வந்தேன், என் பிள்ளைக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பொண்ணையோ பார்க்கலான்னு வந்த கரெக்டா இந்த பையனை கர்த்தர் காமிச்சாரு. கர்த்தர் வந்து அந்த பையன்கிட்ட நான் பேசினோன்னு அந்த பையனுக்கு இவ்வளோ இடத்துல சொத்து இருக்கு, இவ்வளோ காசு வச்சிருக்கான், இவ்வளோ லொக்கம் வச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான், நல்ல பையன், இதுதான் தேவ சித்தம். இருதயத்துல சமாதானம், இருதயத்துல சமாதானமா இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே தான் தெரியும் புள்ள ஏசபேலா இருக்கும். அல்லேலூயா. இல்ல கோலியாத்தான் இருப்பான் அவன். அவன் சவுலா இருப்பான். அப்பதான் தெரியும். அல்லேலூயா. கர்த்தரோட சமூகத்துல தாவீது மாதிரி உட்கார்ந்து கேட்டீங்களா? இந்த புள்ள பணக்கார புள்ளையா இருக்கே, நீங்க தான் அமிச்சீங்களா? என்ன கதை கர்த்தாவே கேட்கணுமா இல்லையா? அந்த பணத்தை பார்த்த உடனே ஒரு வா கர்த்தரே அனுப்பிட்டாரு. அந்த டைம்ல ஒரு மிஷினரி பையன் வந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? மிஷினரியா? அவன் நார்த் இந்தியால போய் அவனே சாவான், என் புள்ளைய கட்டி குடுத்துட்டு அங்கேயே சாகடிக்கிறதா தானே கேள்வியா இருக்கு நமக்கு. அல்லேலூயா. பரலோகத்துல அவர்களுக்கு தங்கத்தினால் முத்துகள் கொண்டிருக்கிற கிரீடங்களை கர்த்தர் கொடுப்பாரு. இந்த பணக்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா 2 அடிய போட்டு உட்கார வைப்பாங்க உங்க பொண்ணு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நம்ம எதை வேல்யூ பண்றோம்? What for what we are giving value? God is seeing the one who's doing the work of God to be greater than the one who's doing the work of this world. இந்த உலகத்தின் வேலையை செய்வனை காட்டிலும் தேவனுடைய வேலையை செய்கிறவனை தேவன் அதிகமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அந்த உத்தியோகம் தேவனுடைய உத்தியோகம்ப்பா. பார்க்கிறதுக்கு அற்பமா இருப்பான் ஒரு மிஷினரி. ஒரு பாஸ்டர் பார்க்கிறதுக்கு காணிக்கையை சார்ந்துதான் அவர் வாழ்றாருன்ற மாதிரி இருக்கும். அவர் காணிக்கை அல்ல, விசுவாசத்தை சார்ந்து வாழுகிறார். அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எனக்கு நிறைய பொண்ணு ரிஜெக்ட் ஆச்சு. ஆமென். ஏன்னா எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மியா இருந்தது. 15,000 கையில இருந்தா பெரிய விஷயம். அப்படிதான் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் வந்து எனக்கு ஒரு அருமையான ஒரு அலையன்ஸ், என் மனைவிய கர்த்தர் காண்பிக்கும் போது அவங்களோட அப்பா அம்மாவும் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ். அவங்க என் சம்பளம் எவ்வளவுன்னு கூட கேட்கல. அல்லேலூயா. தேவ சுத்தமான்னு பார்த்தாங்க. தேவ சுத்தம் ஆணித்தனமா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி வச்சான். கல்யாணம் பண்ணி 3 மாசம் என் மனைவிக்கும் 30% ஹைக்கு, எனக்கும் 35% ஹைக்கு. அல்லேலூயா. ஆமென். நீ காசை பார்த்து கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை போயிடும்பா. நீ கர்த்தருடைய சித்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை நித்திய ஜீவனை போல இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். பணமே உங்களுடைய நோக்கமா இருக்கும் என்றால் பரிதவிக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 15:19 கர்த்தர் சொல்றார். உலக ஆசை உண்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்களை காட்டிலும் பரிதவிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை உலகத்தில். அல்லேலூயா. உலகத்துக்காக மாத்திரம், உலகத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சார்ந்து ஜனங்களை இருக்க வைக்கிற ஒரு போதனை கிருபையின் உபதேச போதனை. அல்லேலூயா. ஆமென். எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆமென். 2வது உலகத்தை காட்டுறானா, 3வது உலகத்துல நீ பெரிய ஆள் ஆகணும், ஜீவனத்தின் பெருமை உனக்கு கிடைக்கணும். அதுக்கு நீ தற்கொலை பண்ணி சாவற மாதிரி போ. தூதர்களும் உன்னை தூக்குவாங்க, உனக்கு நல்ல பேர் கிடைச்சிரும். தூதர்களே இயேசுவை காப்பாத்துனதை நாங்கெல்லாம் பார்த்தோம்னு ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க. உனக்கு நல்ல நல்ல கீர்த்தி கிடைச்சிரும், நீ பிரபல்யமாயிடலாம். பாருங்க, பணத்தை கூட சில பேர் தட்டிடுவாங்க, ஆனா பதவியை தட்ட மாட்டான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கவர்மெண்ட் ஜாப் உனக்கு ஒண்ணு கிடைக்குது, ஐசிஎஃப்ல ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு பணமா எடுத்து குடு. அல்லேலூயா. துபாயில ஒரு வேலை கிடைக்குதுன்னா 10 லட்சமா குடு, கடனை வாங்கி குடு. பணத்தை கூட கொடுத்துருவான். பதவி வந்துச்சு,
பிரபல்யமாகற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கு ஆசைப்படுவோம். இந்த உலகம் இந்த 3 தான் காட்டும். ஒண்ணு, உனக்கு தேவையான இச்சைகளை ஊட்டக்கூடிய கல்லு அதை கொடுக்குது. 2வது, பணத்தை, ராஜ்யத்தை அது கொடுக்குது. அல்லேலூயா. பிரபல்யமாகணும் அது கொடுக்குது. அல்லேலூயா. ஆமென். உன்னை பிரபல்யமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு அதை ரிஜெக்ட் பண்றாரு. கர்த்தரை மாத்திரம் பரிச்சை பண்ணுங்க. அடுத்து நடக்கிறது என்ன? அப்படியே தந்து வாசிங்க. லூக் சாப்டர் 4 verse number 14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. தேவனால் வருகிற கீர்த்தி எப்படி இருக்கு? குட் நேம் எப்படி இருக்கு? பிசாசு கொடுக்கிற குட் நேம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர்னால, ஆவியானோட பலத்தினால நீ நடந்து போனினா உன்னுடைய கீர்த்தி உலகம் எங்கும் போகும். அல்லேலூயா. ஆமென். பிசாசு பயன்படுத்தின ஆட்களுடைய பெயரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மறந்துருக்கும் நிறைய பேர். தேவன் பயன்படுத்தின ஆட்கள் எல்லாம் பாருங்க, இன்னும் ஞாபகம் இருக்கும். உங்க பிள்ளைக்கு அவங்க பேரெல்லாம் வைப்பீங்க. பேதுரு, பவுல், அல்லேலூயா, ஜான் வைப்பீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? தெரியுமா? பால் ஆஷிர் லாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். தெரியுமா? சென்னையில டிஜிஎஸ் தினகரனுக்கு நிகரா ஊழியம் செஞ்சவர். நிஜமா. எத்தனை பேருக்கு தெரியும் அவரை? நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. டிஜிஎஸ் தினகரனுக்கு நிகரா ஊழியம் செஞ்சவர் யாரு? பால் ஆஷிர் லாரி. ஆனா நிலவுல நீல ஆம்ஸ்டாங் காலை வச்ச போது, தேவ மனுஷகுமாரன் எனக்குள் வந்து இறங்கி விட்டார் அப்படின்னு கள்ள போதகத்துக்கு தன்னை வித்து போட்டார் பால் ஆஷிர் லாரி. ஒரு ஒரு இந்து கோயில் முன்னாடி பஜனை பாடும்போது இவர் போய் நின்னுட்டு, கிருஷ்ணனும் இயேசுவும் நான் தான் சொன்னார். கள்ள போதகராயிட்டார். சர்ப்பத்தோட வாயில இருக்க மாதிரி அவருக்காக ஜெபம் பண்ண ஆட்கள் பார்த்தாங்க. இன்றைக்கு அவர் பேரையே கர்த்தர் கிடுக்கி போட்டாரு. நிஜமா சொல்றேன். அவர் மீட்டிங் எல்லாம் முன்னாடி ஒரு ரவுண்டு போடுவாரு. எல்லா பிசாசும் அந்த ரவுண்டுக்குள்ள வந்து விடும். அழகிச்சு வெளியே போவோம். பரிபூர்ணமா சுகமா சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நிறைய பரிசுத்தவான்கள் அவர் மீட்டிங்ல அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அற்புத அடையாளம் அப்படி நடக்கும்பா. பீச்ல ஊழிஞ்சுவார்ப்பா. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அவர் பேரே இல்லையே. கர்த்தர் கிறுக்கி போட்டார் பாத்தீங்களா? நீ பிரபல்யமாகணும்னு போய் பண்ணவே பண்ணாது எதையுமே. அல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் பாருங்க. அல்லேலூயா. அவர் பேர் இன்னும் சென்னையில ஒரு ஒரு ரோட்ல அவர் பேரை வச்சு டிஜிஎஸ் தினகரன் ரோடு வச்சிருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? டிஜிஎஸ் தினகரன் மட்டும்தான் சொன்னேன். யாரையும் சொல்லல. உடனே அதே மாதிரி வேற ஏதாவது நினைச்சுக்காது. அல்லேலூயா. அல்ல கவனி. கள்ள போதகர்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. கர்த்தருடைய மகிமை இதோ ஒரு விசை கூட கேட்கிற ஒவ்வொரு மேல இறங்கின கிருபைகளுக்காய் நன்றி. அநேக காரியங்களை நீங்கள் பேசுனீங்கப்பா. அநேக காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களை எச்சரித்து ரீபா துரா சந்தர் கடகட கதலபா தூரி நந்தேரி சதுர்பட கதலபா துரா தனமா ரபா லிபதே சந்தர வெடி கதலபட கதலபா. கர்த்தருடைய மகிமை வல்லமை இறங்கி வரட்டும். சகல தடைகள் உடையட்டும். பிள்ளைகள் தெளிவடைகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். வேத நாந்துரு நாதுரு ஷண்ட கடகதலபா. வல்லமை கடந்து வரட்டும். எல்லா தடைகள் உடையிடும். பாதே ஷாதா ரபா தூரா பாதான கதலபா கதலபா. சகல கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். சிந்தனையில இருக்கிற எல்லா பண ஆசையின் வேர்கள், விபச்சாரத்தின் கிரியைகள் எரியட்டும். கர்த்தர் சத்தியமுள்ளவர், கிருபை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். தடைகள் யாவும் உடைக்கப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். சித்தம் நடைபெறட்டும். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless.